அவங்க குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னு பார்க்குறது வந்து பெற்றோர்களும் இந்த நல்ல ஒரு முக்கியமான பங்கு ஆற்றுறாங்க. இல்லை சில இடத்துல வந்துன்னா லோக்கலில் சரி பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இனிஷியலாக நான் ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரியாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு 1 இயரில் என்னன்னா உப்புமா வந்து கட்டி ஆயிடுச்சு, எங்களுக்கு சூடாக இல்லை, ஏன்னா வந்து சீக்கிரம் கிளறி வச்சிடுறாங்க. நாங்கள் 8:30 வரும்போது ஆறி போயிடுச்சு. நாங்கள் சொன்னோம் கரெக்டாக பராமரிக்கிறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் முன்னாடி சமைச்சா போதும், ஏன்னா சில உப்புமாலாம் ரொம்ப ஹார்டாயிரும்னு சொல்லி. ஸோ தண்ணியோட அளவு பத்தலைன்னு சொன்னாங்க, காய்கறி அளவு பத்தலைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஃபீட்பேக் கொடுத்து அது என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி. நீங்கள் யாரும் ட்ரை பண்ணலீங்களா? நான் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஆர்டியில் இருக்கும்போது முதல் வேலை இன்ஸ்பெக்ஷன் ஆகணும், என் ஸ்கூல் சாப்பிட்டு தான் ட்ரை பண்ணி ஆரம்பிக்கிறது. நம்ம அப்படியா யூனிஃபார்ம் போட்டு அனுப்பிச்சிடலாம் உங்களை. 88% குழந்தைங்க சாப்பிட்றாங்க. இல்லை இவங்க சொன்ன மாதிரி வந்து சில குழந்தைங்க வந்து வீட்டில் சாப்பிட்டு வர்றாங்க. நம்ம ஆவரேஜாக வந்து 88% நம்ம இதில் சாப்பிட்றோம். இன்ஃபேக்ட் கிராமப்புறங்களில் கிட்டத்தட்ட 90% குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. நகர்ப்புறங்களில் கொஞ்சம் நிறைய கிட்டத்தட்ட மேடம் சொன்ன மாதிரி 85 வருது. நம்ம ஆவரேஜ் பார்க்கும்பொழுது ஒரு 88% குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து இதனால மேம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு வந்து அங்கே உட்காந்து சாப்பிடணும், ஒரு சோஷியல் இன்டகிரேஷன், எல்லா குழந்தைங்களோடும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறது, இது எல்லாமே நல்ல அந்த நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நம்மளுடைய ரிசர்ச் ஸ்டடீஸ். சில குழந்தைங்க வீட்டில் இருந்து கொண்டு சாப்பாடையும் இங்கே உட்காந்து சாப்பிட்டு ஏன்னா எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கனால வந்து சம் சில்ட்ரன் பிரிங் தேர் ஃபுட் அண்ட் சிட் அலாங் வித் நம்ம சாப்பாடும் சாப்பிட்றாங்க. பாலிசி டிசிஷன்ப்பா இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் இஸ் பிரைமரி ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த 20 lakhs சில்ட்ரன் கவர் பண்ணிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா பிரைமரி ஸ்கூலில் உள்ள கவர்மெண்ட் எடிட் கவர் பண்ணிடுறோம். கட்டாயம் இல்லைங்க, இல்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சத்துணவில் எந்த விதமான ட்ராப்பும் கிடையாது. இதனால சத்துணவில் முட்டையும் கொடுக்குறோம், வெரைட்டி ரைஸ் தான் கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வெரைட்டி ரைஸும் அந்த முட்டையிலையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்குறோம். பெப்பர் எக், மசாலா எக், டொமேட்டோ எக், அது மாதிரி பாயில்டு எக், இது மாதிரி ஒரு நாளும் ஒரு விதமாக கொடுக்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. எதுலேயும் அதனால் இது குறையுதுன்னு கட்டாயம் இல்லை. ஸோ சில்ட்ரனோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அவங்களுடைய வெல்பீயிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னா 2 வேளை சாப்பிட்றாங்கனாலே ஓரளவுக்கு பிரெயின் வில் பி வெரி ஆக்டிவ் ஃபார் லிசனிங். இல்லைன்னா சாப்பிடாம வந்தாங்கன்னா காலைல சோர்வாக இருப்பாங்க, எப்படா மத்தியானம் சாப்பாடு கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ காலையிலையும் சாப்பாடு கிடைச்சிது, மத்தியானம் சாப்பாடு கிடைச்சிருக்குன்னா அட்லீஸ்ட் பிரைமரி சில்ட்ரனுக்கு வந்து ஹெல்தி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்கீமாக இருக்குது. நமக்கு அது என்ஜிஓ இல்லை, ஒரு சின்ன மாற்றம். அது வந்து ஒரு அரசு சாரா ஆராய்ச்சி நிறுவனம். ஸோ அவங்க பண்ணாங்க. அது பண்ணும்பொழுது ப்ளஸ் வந்து பிளானிங் கமிஷனும் பண்ணாங்க. 3மே எல்லாத்தோடைய ஃபீட்பேக்கை நாங்கள் எடுக்கிறோம். அவங்க வந்து குழந்தைங்களோட ஃபீட்பேக் எடுக்கிறாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட, மேம் சொன்ன மாதிரி அந்த எஸ்எம்சியோடைய ஃபீட்பேக் எல்லாம் வாங்கும் பொழுது அவங்க என்னென்ன சின்ன சின்ன குறைகள் சொல்கிறாங்களோ, எது வெறுப்பு சொல்கிறாங்களோ அதை அப்பப்போ நம்ம ட்வீக் பண்ணிடுறோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அரிசி உப்புமா ஒரு நாள் இருந்தது நமக்கு அந்த ஷெட்யூலில். குழந்தைங்க வந்து ஓவர்வெல்மிங்காக ஒரு கிட்டத்தட்ட 50-60% குழந்தைகள் வந்து எங்களுக்கு அரிசி உப்புமா பிடிக்கல அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்தது. சரி, எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பொங்கல் சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்தவுடனே அரிசி உப்புமாவை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம ஹானரபிள் சிஎம்மோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் அன்றைக்கு பொங்கல் கொடுக்குறோம். இப்போ வாரத்தில் 2 நாள் வந்து நம்ம பொங்கல் கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி இட் இஸ் அ ஸ்கீம் விச் கீப்ஸ் whatever minor changes that needs to be done is done then and there to suit the palate of the children and the opinion of the children. ட்ராப் அவுட்ஸ் குறைஞ்சிருக்குப்பா. நார்மலாக வந்து ட்ராப் அவுட்ஸ் குறைஞ்சிருக்கு. அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குறைவு. இப்போ அட்டண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ 100 குழந்தைங்க வந்தாங்கன்னா 100 குழந்தைங்கள 95 சில்ட்ரன் ஆர் கம்மிங் எவ்ரி டே, ரைட்? அது ஒன்று. ஸோ ட்ராப் அவுட்டும் ஆகிறது கிடையாது. இது 2 மட்டும் தான். எஜுகேஷன் அட்டைன்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி வி கேன் ஃபைண்ட் அவுட் அண்ட் டெல் யூ.
அப்படிதான் இந்த வருஷம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கல்ல மேம் என்ரோல்மெண்ட். கட்டாயம் இருக்குங்க. ஏன்னா நம்ம பார்க்குறோம்னா அர்பன்லேயும் நிறைய புவர் இருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் ஆஸ் இஃப் எவ்ரிபடி இஸ் ரிச் இன் அர்பன். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து எய்டட் ஸ்கூலில் நிறைய படிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பெரும்பாக்கம் ஏரியா, கண்ணகி நகர் ஏரியா, இதெல்லாம் புவர் பீப்புள் இருக்கிற ஏரியா தான். ஸோ அதே மாதிரி நிறைய குழந்தைகள் அங்கேருந்தும் வந்து சென்னையில் பல இடங்களில் படிக்கிறாங்க. பல அர்பன் ஏரியாலையும் அந்த மாதிரி மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி நம்ம இது கட்டாயம் தேவை தான். ஸோ மாநகராட்சி பள்ளி சென்னையில் உண்டு, மற்ற நாட்டிலையும் மாநகராட்சியில் பள்ளி இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணுறோம் நம்ம. அந்த அந்த இது இல்லாமல் சில இடத்த பகுதியில் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளி எல்லா இடத்துலையும் இருக்கிறது இல்லை, அங்கே எய்டட் ஸ்கூல் இருக்குது. ஸோ வந்து இது வந்து பேசிக்கலி கிளைண்ட் தான் தவிர இது எய்டடான்னு பார்க்குறது கிடையாது. எந்த ஸ்கூலில் என்ன மாதிரி பகுதியிலேருந்து மக்கள் வர்றாங்க, அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, அது பொறுத்து தான் ஸ்கீம் நம்ம. க்ளோஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலப்பா, நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். இல்லை அது மேபி மேடம் இஸ் சேயிங் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லைன்னு ஸ்கூல் எஜுகேஷன் சொல்கிறாங்க. லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் அண்ட் லெட் யூ நோ. நம்ம கிச்சன்ஸ்னு பார்த்தோம். கிச்சன்ஸ் நோட் பண்ணிக்கோங்கப்பா. கிச்சன்ஸ் வந்து ஏற்கனவே 35 கிச்சன் இருந்தது சென்னையை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த எய்டட் ஸ்கூல் சேர்க்கறதுனால 3 கிச்சன்ஸ் ஆட் பண்ணுறோமா. அதே மாதிரி மற்ற முனிசிபல் கார்பரேஷன்ஸ் மற்ற இடங்கள்ல 163 இருந்தது, அங்கே ஒரு 5 ஆட் பண்ணுறோம். நம்மளுடைய மேம் சொன்னாங்க இல்லையா, இந்த டவுன் பஞ்சாயத்துலேயும் இந்த ரூரல் ஏரியாஸ்லேயும் இந்த ஊரக பகுதிகளில் கிச்சன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் 32,375 கிச்சன் இருந்தது. உங்களுக்கு தெரியும் அந்தந்த ஸ்கூல்லே தான் மோஸ்ட்லி அந்த கிச்சன். இப்போ அங்கே ஒரு 742 கிச்சன்ஸ் ஆட் பண்ணுறோம் இந்த எக்ஸ்பேன்ஷன்னால. ஸோ டோட்டலாக இந்த எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸ் 5ல 750 கிச்சன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ புதுசாக 750 கிச்சன் ஆட் பண்ணுறோம். மொத்தம் வந்து 33,320. ஸோ காமன் கிச்சன் ப்ளஸ் முனிசிபாலிட்டியில் உள்ள காமன் கிச்சன், மகளிர் குழு நடத்தக்கூடிய குக் பண்ண எல்லாம் சேர்த்து 33,323 கிச்சன்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் வைடாக இருக்குது. என்னப்பா நாங்கள் வர்றோம். வில் கம் பேக் அண்ட் மீட் யூ வித் இன்ஃபர்மேஷன். 1 month முடிஞ்சிருச்சு. ஸோ வில் கம் பேக் வித் இன்ஃபர்மேஷன். இல்லை அதான் சொல்கிறேன், இட்ஸ் பாலிசி டிசிஷன். அதான் கேட்டிருந்தாங்க அவங்க. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து எல்லா 5 ஃபேஸ் மூலமாக பிரைமரி ஸ்கூல் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஃபேஸ் மிடில் ஸ்கூலுக்கு போகிறது இட்ஸ் பாலிசி டிசிஷன். ரைட், தேங்க்யூப்பா. தேங்க்யூ. ஒரு நிமிஷம். ஃபண்ட் அலோகேஷனுக்கு இருக்கு. ஃபண்ட் அலோகேஷன் நமக்கு வந்து 600 கோடி ஒதுக்கி இருக்காங்க. நமக்கு பட்ஜெட் அலோகேஷன் இருக்கு, அதனால சஃபிஷியண்டாக ஃபண்ட் அலோகேஷன். 600 கோடி இந்த ஸ்கீமுக்காக கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்காங்க ஃபார் கரண்ட் இயர். எஸ் மேம், கரண்ட் இயர். ஃபார் கரண்ட் இயர் இல்லை, இந்த வருஷம் 25-26க்கு 600 கோடி எல்லாம் பண்ணி தான். எஸ், ஃபார் தி ஸ்கீம். தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ.